வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஆர் ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். கன்சிடர் த ஃபாலோவிங் டேட்டா செட் வித் எக்ஸ் அண்டு ஒய் வேல்யூஸ். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேபிள் கொடுத்துட்டாங்க, எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கொடுத்துட்டாங்க. இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா கம்ப்யூட் நெசசரி மெட்ரிக்ஸ் டு கால்குலேட் ஆர் ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு ஒரு டேபிளை ஒன்று க்ரியேட் பண்ணணும். டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணோம்? ஃபஸ்ட்டு எக்ஸு, அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர், ஒய்யு, ஒய் ஸ்கொயர், எக்ஸ்ஒய். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் வேல்யூ கொஷினை பார்த்து எழுதிக்கணும். இப்போது எக்ஸ் ஸ்கொயர்னால் எக்ஸை ஸ்கொயர் பண்ணி எழுதணும். 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 5 ஸ்கொயர் பண்ணால் 25, அகைன் 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 7 ஸ்கொயர் பண்ணால் 14. இந்த மாதிரி இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி இங்கே எழுதுறது தான் எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஒய் வேல்யூ டேபிளை பார்த்து எழுதிக்குங்க. இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணி இங்கே எழுதணும். ஒய் ஸ்கொயர் 22 ஸ்கொயர் பண்ணால் 484, இப்போ 20 ஸ்கொயர் பண்ண 400. இந்த மாதிரி இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி இந்த காலமில் எழுதணும். அடுத்தது எக்ஸ்ஒய். எக்ஸ்ஒய் என்னது? எக்ஸையும் ஒய்யும் மல்டிப்ளை பண்ணி அங்கே எழுதணும். இப்போ 3 இருக்குது, இங்கே 22 இருக்குது. மல்டிப்ளை பண்ணால் 66, 5 இருக்குது, 24 இருக்குது. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 120. அந்த மாதிரி எக்ஸ்ஒய்யும் மல்டிப்ளை பண்ணிடணும். பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா இது கண்டுபிடிச்ச அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி இங்கே எழுதணும். எல்லாத்தையும் ஆட் பண்ணி இங்கே எழுதணும். ஓகேங்களா? அதான் நான் உங்களுக்கு ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுதான் எல்லாமே சம்மேஷன் வேல்யூஸ். ஓகேங்களா? இப்போ இந்த 72 என்னது? எக்ஸ் வேல்யூ இல்லையா? அப்போனா சம்மேஷன் எக்ஸ்ன்னு அர்த்தம். இது சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர், இது சம்மேஷன் ஒய், இது சம்மேஷன் ஒய் ஸ்கொயர், இது சம்மேஷன் எக்ஸ் ஒய். ஓகேங்களா? இப்போ ஆர் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா கொஞ்சம் பெருசாக இருக்கும், நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு பெரிய ஓப்பன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணோம், க்ளோஸ் பண்ணிவிட்டு பவரில் ஸ்கொயர் பண்ணணும். இதுதான் மொதல் வேலை. உள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா n டைம்ஸ் சம்மேஷன் எக்ஸ் ஒய் மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் சம்மேஷன் ஒய். இது நியூமரேட்டர் டிவைடட் பை, இப்போ டினாமினேட்டர் எழுத போகிறோம். இதுதான் டினாமினேட்டர். ரூட் n சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இன்டூ ரூட் n சம்மேஷன் ஒய் ஸ்கொயர் மைனஸ் சம்மேஷன் ஒய் த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் அப்புறம் ஃபைனலாக ஸ்கொயர் பண்ணணும். ஃபார்முலா மிஸ்டேக் பண்ணினா தப்பாயிடும். கவனிங்க, n டோட்டலாக எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? அந்த டேபிள் எண்ணி பார்க்கணும் எத்தனை இருக்குன்னு. 8 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ 8 இன்ட்டு சம்மேஷன் எக்ஸோ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2169 மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 72. சம்மேஷன் ஒய் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 223. நெக்ஸ்ட் ரூட் ஆஃப் n எத்தனை எலமெண்ட்ஸ்? 8 எலமெண்ட்ஸ் ஸ்டார் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 818 மைனஸ் ரூட் n 818 எங்கே விட்டுட்டேன்? ஆமாம், ரூட் 8 சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் வந்து 818 மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் என்ன இருக்குது? 72 த ஹோல் ஸ்கொயர் ஸ்டார் ரூட் எனக்கு 8 சம்மேஷன் ஒய் ஸ்கொயர்னால் இதுதான் 223. சாரி, சம்மேஷன் ஒய் ஸ்கொயரா? சம்மேஷன் ஒய் ஸ்கொயர் இதோ இருக்குது பாருங்கள். இது ஒய், இது ஒய் ஸ்கொயர். அப்போது 6447. நெக்ஸ்ட் சம்மேஷன் ஒய் வந்து 223 ஸ்கொயரு. அப்புறமா இது மொத்தமாக இங்கே ஸ்கொயர் பண்ணோம். நான் இங்கே ஸ்கொயர் பவரில் போல் டைப் பண்ணல, இங்கே ஸ்கொயர் வரும், இங்கே 2 வரும் பவரில். ஓகேங்களா? இது அப்படியே கேல்குலேட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 0.6686ன்னு வரும். ஓகேங்களா? செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ரொம்ப ஈஸி. ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டா இது இல்லை. இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஆர் ஸ்கொயர். ஸோ டேபிள் என்ன கண்டுபிடிக்கணும்? இப்போ அதுக்கான ஆன்சர் எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர், ஒய் ஒய் ஸ்கொயர், எக்ஸ் ஒய். அந்த டேபிளோட கண்டினியூவேஷன், அப்புறம் அந்த ஃபார்முலா, அதனுடைய ஆன்சர். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.